ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இது என்ன ஆகுமோ, அது எப்படி நடக்குமோன்னு எல்லா விஷயங்களையும் ஏன் நீ கவலையாகவே பார்க்குற? கவலையிலேயே மூழ்கி கவலையை பற்றியே யோசிக்கிறதால தான் உன்னை காப்பாற்றுவதற்காக உன் சாயப்பா அவசரமாக ஓடி வந்தேன். இப்போ என்ன உனக்கு கப்பலாக மூழ்கி போயிடுச்சு? எல்லா மனிதர்களும் இதை விட எவ்வளவோ கஷ்டங்களையும் வருத்தங்களையும் வேதனைகளையும் சுமந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது உன்னுடைய பிரச்சனைகளை ஏன் நீ பெருசாக நினைக்கிற? எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு உன் கஷ்டம் பெருசாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிற உனக்கு, மற்றவர்களின் துன்பத்தை பற்றி பெரிதாக தெரியாத உனக்கு, உன்னுடைய துன்பம் என்பது பூதாகரமாக தெரியுதா? என்னால் புரிஞ்சுக்க முடியுது என் செல்லமே. கவலைப்படாத. ஆசைகள் முடங்கி போகுதே, ஆதரவின்றி நிற்கிறோமே, நம்மளை அரவணைச்சு பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லையேன்னு தானே நினைக்கிறேன். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். எல்லா விஷயங்களிலும் எதிர்வினை புரியும் வரை அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அதை எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தியாக உன்னை நான் உருவெடுக்க வைப்பேனேன்னு செல்லமே. நான் தான் இந்த உலகத்திலேயே சிறந்தவன்னு நீயே சொல்லக்கூடிய அளவுக்கு முதல்ல உன்னை நீ மதிக்க கற்றுக்கணும். ஒரு புத்திசாலிக்கு எப்போதும் எல்லாமே தான் தான் தெரியும்னு சொல்ல மாட்டான். ஆனால் முட்டாள் எல்லாமே என்னால் தான் நடந்தது, எல்லாமே நான் தான் செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். உன் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு பின்னால் நீ மட்டும் இல்லை என் செல்லமே. அதே போல தான் உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கிற கஷ்டங்களுக்கு பின்னாலும் நீ மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் அதற்கு காரணமாகவும் அதற்கு ஒரு வடிவமாகவும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. உன்னுடைய அறியாமையினால் நீ எப்படி தவறு செய்கிறியோ அதே போல தான் மற்றவர்களும் சில விஷயங்களை அறியாமையால் செஞ்சு அதன் மூலமாக நீ வம்புல மாட்டிக்கிற மாதிரி சூழ்நிலையும் உண்டாகிருக்கு. ஆனால் இதுக்காக நீ யாரையும் பற்றி யோசிக்கவோ கவலைப்படவோ பழி வாங்கவோ வேண்டாமேன்னு செல்லமே. நிஜமாவே ரொம்ப பலமானவன், ரொம்ப தைரியமானவன் யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்க மாட்டான். இவ்வளோதான் அவங்க குணம், அவ்வளோதான், அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான்னு தவறு செஞ்சவங்கள மன்னிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். ஆனால் பலவீனமானவர்கள் எப்போதும் அவங்கள பழி வாங்கணும்னு யோசிப்பாங்க, அவங்கள இதை விட கீழ்மட்டத்துக்கு தள்ளணும்னு யோசிப்பாங்க. நீ அப்படி இருக்க வேண்டாம் என் செல்லமே. எல்லார்கிட்டையும் போய் சும்மா வாக்குவாதம் செய்யாமல், சண்டை போடாமல், பிரச்சனை செய்யாமல், அர்த்தமற்ற சொற்களை பேசுவதை விட்டுட்டு அர்த்தமுள்ள மௌனத்தோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியும் துக்கமும் கடினமான நேரமும் நல்ல நேரமும் எல்லாமே கலந்த வட்டம் தானே. நீ கஷ்டமான காலத்தை சந்திக்கிறனா அடுத்து நல்ல நேரம் வரும் என்று தானே அர்த்தம். உன்னை அவமதிக்கிறதுக்கு வேறு யாரையாவது நீ அனுமதிச்சினா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீயே உனக்கு மரியாதையை கொடுக்காம அவங்க உன்னை அவமரியாதை செய்கிறதை ஏற்றுக்கிட்டது போல தான். ஒருபோதும் உன் தன்மானத்தை தாழ்த்தும் விதத்தில் யார் எதை சொன்னாலும் அதை ஏற்றுக்க வேண்டாம். உன்னுடைய தலைவிதியை கட்டுப்படுத்தக்கூடிய ஆளாக நீ தான் இருக்கணும் என் செல்லமே. கொஞ்சம் அசாதாரணமாக இருந்துட்டினா வேறு யாராவது உன்னை கட்டுப்படுத்தி அவங்க நினச்ச செயலையெல்லாம் உன் மூலமாக செய்து கொள்வார்கள். தவறான விஷயங்கள்ன்றது தவறு தான். அதை எத்தனை பேர் செய்தாலும் சரியான விஷயங்கள் மட்டும்தான் சரியாக இருக்கும். யார் செஞ்சாலும் சரி, செய்யாட்டியும் சரி, நேர்மையும் நியாயமும் ஒன்று தான். 100 பேர் சேர்ந்து செஞ்சாலும் தவறான விஷயம் தவறு தான். உன் தோல்விக்கான பாதையில் தான் வெற்றிக்கான சூட்சமத்தை நான் கொடுத்துருக்கேன். தோல்வியை கண்டு துவண்டு போகாதே. அடுத்து நீ போக போகிற பாதையில் தான் உனக்கான வெற்றி காத்திருக்குது என் செல்லமே. வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நிரந்தரமானதுன்னு நீ உணரும் வரையிலும் அதை ரகசியமாக வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். உன்னால் பலன் கிடைக்கும் வரையிலும் உன்னை நல்லவன்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்போது உன்னால் எந்தவித பயனும் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அப்போவே உன்னை கெட்டவன்னு ஒதுக்கி தள்ள ஆரம்பிச்சிடுவாங்க. இதுதானே மனிதர்கள் குணம். பார்த்து நடந்துக்கோ. எதை பற்றியும் தேவையில்லாமல் யோசிச்சு நீ கவலைப்படாத. இல்லாத போது தான் தேடல் அதிகமாக இருக்கும். நீ அருகில் இருக்கும்போது எல்லாரும் உன்னை அலட்சியம்தான் செய்வார்கள். அன்பை அள்ளி கொடுப்பவர்களை விட பணத்தை கொட்டி கொடுப்பவர்களை தானே இந்த உலகம் அதிகம் விரும்புது. உன்கிட்ட பணம் இல்லையேன்னு நீ வருத்தப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் எல்லா செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் நான் உனக்கு கொடுக்குறேன். ஒரு விஷயத்தை உன்னால் கனவு காண முடிந்தால் அதை நிச்சயமாக உன்னால் சாதித்து காட்டவும் முடியும் என நம்பு. நல்லதே உனக்கு நடக்கும்.